உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சரியில்லை. இப்போ இப்படி கூடி விடுங்க அவங்கள. சாமி கேட்டு என்னம்மா உடல்நிலை? புரியல. கால் வந்துட்டோம். யாருண்ணா இது? கால் என்ன பஸ் வந்துருக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வீடு? 4 கிலோமீட்டரு. உங்கள் ஊருக்குள்ளே கிராம பஸ் வருதா? வரதில்லை. இந்த பஸ் இன்னைக்கு என்ன சமாதி அது? கேட்டு பார்க்குறேன். சமாதி எங்கப்பா இருக்குது உங்கள் ஊரில்? சுடுகாடு. ஒரு சமாதி தெரியுது, அது எங்கே இருக்குது? யாரோ 2 பேரும் வந்து கும்பிட்டு போகிறாங்களே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சமாதி எங்கே இருக்குது? காலில் வந்துட்டு வாங்க. ஆமாம், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அங்கே யாரும் புதையல் தேடி வந்தாங்களா? உங்கள் இடத்துல உங்கள் ஊருக்குள்ளே புதையல் பேச்சு அடிபடுதே. உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நீங்கள் பேசலை. சரி, ஓகே ஓகே, நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன். எவனும் சொன்னாங்கன்னா புதையலை தேடிடாதுங்க, அது கிடைக்காது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. கண்ண மூடு பார்ப்போம். கரெக்ட், ஓகே. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கும். இதில் கடன்பட்ட மனவேதனைகளும் உண்டு, புரியுதா? இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் தளர்ச்சியும் ஒரு புஜம் அடிக்கடி வலியும் இருக்கா? இந்த நிலைகள் இயற்கையால் கிரக நிலைகளால் ஆனது. அதனால் உன்னுடைய கடனை தீர்த்து தரேன், நோய் இல்லாமல் வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா கடனை தீர்த்துக்கா, நோய் தீர்த்தாச்சு. இந்தாப்பா, நீ நினைத்ததெல்லாம் கைகூடும், வெற்றி அடைவாய். இன்னொரு நிலம் ஒன்று வாங்கக்கூடிய பாக்கியம் தரேன். வாங்கிட்டு அந்த மண்ணை கொண்டுட்டு என்னை கூடுவா, மண்ணை பொன்னாக்கி தரேன், போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே வேலூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. யாருக்கு? இது யாரு? பையன். வாப்பா வா. நீங்கள் ஊரோடு ஒத்து வாழ மாட்டீங்களா? அடிக்கடி பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படி விதண்டாவாதம் பேசுகிறீங்க சமுதாயத்தில்? இது யாரு? உங்கள் வீட்டம்மாளா? ஏன் போனாங்க? கால் வந்துட்டு வாங்க. இளமை இதோ இதோ. இளமை என்பது உடம்பிலா உள்ளத்திலா? சைக்காலஜியாக சொன்னால் உள்ளத்தில் தான் இளமை இருக்குது, உடம்பில் கிடையாது. உண்மையா? இப்போ சொன்னால் வருத்தப்படுவியா? இந்த பொம்பளை வேணுமா? இவன் கல்யாணம் முடிக்கணும்னா இந்த தாய் வேணும். இது யார்? உங்கள் அப்பனா? இது யார்? உங்கள் அம்மையா? சித்தி. அப்படியா? அவங்க இவன் நல்லா கொண்டாட்டியா? அது அப்படியா? வருத்தப்படுவியா? பூ பூ அப்படின்னு ஏன் பூ பூ சொல்லு. கால் வந்துட்டு வா, நீ மட்டும் உட்கார். எப்பொழுது நம்முடைய உள்ளத்தையும் நம் கருத்துக்களையும் நம் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கழிவு நீருக்கு சமமென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அவன்தான் மனிதன். ஆனால் தம்பி, நான் இருந்த மரத்து நிழல் சரியில்லை, வேறு மரத்து நிழலில் நான் இருக்க போகிறோம்னு சொல்லி இந்த வண்டி இன்னொரு நிழலில் போய் நிற்கி. புரியுதா? புரியுதா புரியலையா? இப்போ அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்தால் அவன் என்கிட்ட இவளை எனக்கு சேர்த்து வைங்கம்மா. என்ன பண்ணுறது? எப்படியாவது இவன் கல்யாணத்துக்காக ஒரு ட்ராமா போட்டுருவோமா? கால் வந்துட்டு வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. உன் கையால் சாமி பாதத்தில் வை.
இப்போ கல்யாணம் உனக்கு எப்போண்டா நடக்கணும்? குடும்பத்து இலக்கணத்தை பார்த்து கல்யாணத்துக்கு பெண் கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த வருஷத்தில் கல்யாணத்தை நிர்ணயிச்சு தரேன், திருமணம் நடக்கும், தை வரை பொறுமையாக இருக்கும், அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன். என்ன சரி போய்ட்டோம். அவன் வந்தோடனே பணம் கணம் சேர்த்து வைக்கிற இடத்த காட்டாத. ஓ ஓ சொன்னால் புரிஞ்சுக்கா, பேப்பா போட்டுறாத போ. கர்பசாமிக்கு யாருக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்காமல? யாருக்கு ஆப்ரேஷன்? உடலில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. யாருப்பா அது? வானே, என்ன ஆப்ரேஷன்? அதான் ஆப்ரேஷன் தழும்பு தெரிய போய் தான் கேட்டேன். காலில் விட்டுவாங்க. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? உலகே மாயம். என்ன வேண்டும்? புரியல. கண்ண மூடு. கால் விட்டு வா. வெந்நீர் தாங்க. குட்டி போடும் பருவத்திலே வெள்ளாடு நிற்கிது, அதை விற்று வாங்கி தந்த தண்ணீரை குடிக்குது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சிற்றுயிர்களை வளர்க்குறேன், ஆடு மாடுகளை. அடிக்கடி அதில் நஷ்டமும் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையும், அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகக்கூடிய நிலைமைகளும் நடக்கும். இந்த நிலைகள்லாம் ஏமனு பார்த்தேன். உன் தொழுவில் பின்பக்கத்தோடி வந்தோம்னா வலது பக்கத்தில் செய்வன தகடு பதித்து வச்சுருக்காங்க. இதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவளை காப்பாற்றி தந்தால் போதுமா? கால் நுண்ட்டு வா. இந்தாப்பா, தீவிகளை மாற்றித்தரேன். தீபாவளி கழிந்து என்னை வந்து பார். ஒரு பொருள் தருவேன், அதை கொண்டு போய் வை, ஜெயிச்சுருவேன். நல்லா இரு மகனே. வேலூர், என் வீட்டு பொம்பளைக்கு அடிக்கடி உடல்நிலை சம்பந்தமாக வருத்தமும் பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறதே ஏன் என்று கேட்டு வந்தவன். என்னப்பா இது? கால் ஒன்று. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள் மனப்போராட்டம், பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கா? இதனால் உறவினர்களுக்கு ஒரு சில பகை வந்து அளவீடு முறைகளிலே குறை இருக்குன்னு பிரச்சனைகள் வந்தது உண்டு. வந்துச்சா? கால் வந்துட்டு வா. என்ன அளவீடு? மண் அளவீடு. அதில் வாய் தகராறு ஏற்பட்டு உன்னைய என்ன செய்கிறேன்னு பார் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சவால் விட்ட காலத்திலிருந்து உன் மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்புக்கு காரணம் மாந்திரிகம் என்பது ஒன்று. அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவளை வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? தைரியமாயிரு, வெற்றியாக்கி தரேன். 2 முறை என்னைய பார்க்கலாம். சந்தோஷமாக இருப்பாங்க. நீ போ. வைதேகி காத்திருந்தாள் படம் நல்லவனானே. என்னப்பா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பின்னால் ஒரு பாடகன் பாடுதானே. யாருப்பாது? பூமிழி நோகுதடி. உன்னை நான் கூப்பிடவே இல்லையே. வாழ்க்கையில் எல்லாரும் தான் எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கான், நீ மட்டுமா காத்திருக்க? நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் நோகுதடி, நீ இருந்து நான் நினச்ச நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஒரு தாய் கேட்குறாள், என் மகன் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை கழிச்சு திருந்துவான்னு காத்து இருக்கேன் கருப்பசாமி. பேய உள்ள பிடிவாதத்திலேருந்து இறங்க மாட்டுக்கு. இப்போ குடிக்க ஆரம்பிச்சிடுது கூறுகட்ட பேய உள்ள. அதிலேருந்து திருத்தித்தான்னு கேட்க வந்திருக்கான். இது என்னதுமா? உன் மகனுக்கு கொடுக்க வேண்டியது தானே, முழுசாக முழுங்குவான ஒரு நாளைக்கு.
இல்லை ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிப்பில்ல? எங்கே ஒரு வாரத்துக்கு ஒரு புல் அடிப்பியா? குடிக்க மாட்டியா நீ? ஏய் முதல்ல பிள்ளை குடிக்க மாட்டேன்னு யோக்கியம் கணக்க தலையாட்டின யார்கிட்ட போய் தான் உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கா நீ முதல்ல. கால் வந்துட்டு வா. அவன் வேணுமால உனக்கு? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவியா? உங்கள் ஆத்தா ஒத்துக்கிட மாட்டான். காலில் வந்துட்டு வா. சாமி எங்கள் அம்மாவை நான் ஏன் கூட்டிகிட்டு வந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எங்கள் அம்மாவை நான் அடித்து சண்டை போட்டு செஞ்ச பாவம்தான் என் வாழ்க்கை நடக்க மாட்டுக்கு, எனக்கு நினச்ச பொம்பளை கிடைக்க மாட்டுக்கா அப்படின்னு சாமி சொன்னீங்க. அதனால் எங்கள் அம்மாவையும் கூட்டி வந்து என் பையனுக்கு நினச்சபடி பொண்ணை கொடுங்கன்னு நான் சொல்ல வச்சுருந்தேன். நீங்கள் சேர்த்து வச்சுருங்க சாமி அப்படின்னு கேட்க வந்திருக்கான். பெண்ணை பெற்றவன் இழிச்சா என்னால கால் வந்துட்டு வா. இப்போ உங்கள் அம்மா சொல்லட்டும், நம்ம சேர்த்து வச்சுருவோம். சொல்ல மாட்டான். என்னம்மா அந்த பொண்ணு உனக்கு வேணுமா? யார்கிட்ட? என்னடா செய்யணும்? ஏய் விதி எதுவோ அதுதான் நடக்கும். சத்தியம் பேசு. உங்கள் அம்மா அப்பா வேண்டாமுங்க, நடக்கிறத சொல்லுதா. அவங்க பொல்லாத உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க, உனக்கு பொருந்த மாட்டாங்க. அப்படி தைரியம் இருந்தால் அந்த புள்ள உன்னைய தேடி வந்தால் தாண்டா அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி என்னையை தேடி வர வைக்க சொல்லுத. அந்த தொழில் எனக்கு கிடையாது. கால் வந்துட்டு வா. எவ்வளோ பேர் வாழ வைக்கிற தெய்வம்பா, நீங்கள் கை விட மாட்டீங்கப்பா. அந்த ஊரில் என்ன யார் நெருங்குற அளவுக்கு நீங்கள் வாழ வச்சு ஊருப்பாது. என்னை காப்பாற்று சாமி, என்னால் முடியல சாமி. நான் இதனால் என்ன பண்ணுறது என்ன எதுன்னு தெரியாமல் எனக்கு அவ கிடைக்கலன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். தாயை பறி கொடுத்து ஒருத்தையை சேர்த்துக்கிடுதியா? அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆக முடியாடா. பொம்பளை 1000 பொம்பளை கிடைப்பாடா முட்டாப்பையில. கால் வந்துட்டு வா. கடவுள் இந்த பிறவியில் உனக்கு இன்னார் தான் மனைவி இருந்தால் அது யாருக்கும் மாற்ற முடியுமா? நல்ல காலில் விடல, சும்மா வித்த பாஞ்சிட்டு வர பே உள்ள வித்த பாஞ்சிட்டு வர. அம்மா உன் கட்டு மனையில் ஒன்றுமே நடக்கலை அம்மா. கொஞ்சம் சத்தத்தை நிப்பாட்டினா தான் நான் பேச முடியும். நீங்களாக பேசினா ஒன்றும் செய்ய முடியாது. உன் மகனுக்கு இந்த பிறவியில் அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாம்மா. அது எங்கே போய் இவன் தலைகளை நின்னாலும் தவம் இருந்தாலும் இந்த பிறவியில் அவள்கிட்ட ஒரு ஆரம்ப காலத்தில் அறியாமையில் பேசி பழகினதோடவே அந்த இன்பம் முடிந்து விட்டன. இனி அந்த பெண்ணுடைய மனம் ஒரு பொழுதும் திரும்பாது. ஆனால் இவனும் பிடிவாதமாக பிடிச்சி நான் அவளை கெட்டி காட்டுதம் பாருன்னு அவனுக்கு வேண்டிய நண்பர்கள்ட்ட சவால் விட்டுருக்கான். அந்த சவால் இந்த கருப்பசாமிகிட்ட நடக்காது. ஏன்னா நடக்கிற உண்மை விதியை மட்டும் நீதி தவறாமல் சொல்லக்கூடிய சாமி இது. நீ எனக்கு 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த சம்பவத்தை நடத்ததுக்கு என்னால் இயலாது மகனே. நான் நீதியின் உன்னை காப்பாற்றி தருவேன். அவங்கள்ட்ட ஆபத்தெல்லாம் காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டுவான். ஐயா ஐயா நீங்கள் நினச்சா எப்படின்னா மாற்றுவீங்க சாமி. எனக்கு தெரியும் சாமி. என்னை வாழ வச்ச தெய்வமே நீங்கள் தான் சாமி. அவங்க முன்னாடி நான் வாழ வைக்கிறேன் போடா நீ சாமி. அது முன்னாடி வாழ உன்னை வாழ வைக்க நான் தயார். அதுக்காண்டி அவா கூட வாழ வைக்க முடியும்? உங்களால் முடியாது. விவகாரம் பேசாதையா. கால் வந்துட்டு வா. முதல்ல நீ காப்பாற்றுப்பா. சரி கால் வந்துட்டு வா. இல்லை நிறைய பேர் காத்திருக்காங்கடா. கால் வந்துட்டு வாடா. கண்ண முடி உட்கார். 18 நாளையில் அவள் உன்னை தேடி வராட்ட நீ அவளை மறந்துடணும். புடி விடா. ஆமாங்க வா பக்கத்தில். இது என்ன நெருப்பு வச்சிருக்கியா கையில்? சரிந்தா விட்டுருவோம். நேரம் இந்த மகளே தெளிவாரு. வேலூர் உத்தரவு முடிஞ்சிட்டு தான் அடுத்து பேசுவோம்பா. கருப்பசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரை பக்தரான மதுரை. நல்ல வேலூர்காரர்கள் நல்லா சாப்பிடுங்க. முதல்ல சாயங்காலமும் உத்தரவு இருக்கு. சாப்பிடுங்க. வேலூருக்கு மீண்டும் உத்தரவு இருக்கு. புரியுதா? உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்?
உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்ப்பா? மதுரை. கோட்டாங்கேடி கோட்டாங்கி கோட்டாங்கேடி கோட்டாங்கி கால் மதுரை எந்த இடம்? பாலாமடை கால். அமைதியாக இருக்கிற பக்தர்கள் அமைதி. என்னம்மா செய்து உடனே 8 மணிக்கு அங்கே தள்ளி இருக்கியா? இங்கே தள்ளி. என்ன வேண்டும் உனக்கு? உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைய நினச்சி மன வருத்தமும் குழப்பமும் நிறைய உனக்கு. உண்மையா? பக்கத்து வீட்டுக்காரங்களால் தூண்டி விடப்பட்டு உன் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. உண்மையா? அதனால் இந்த பிரச்சனையில் உன்னுடைய உள்மனமும் பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் இப்போ பாதிக்கப்பட்டு நீ இருக்க. இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்த பணம்லாம் கிடைக்கும், உன் நகையும் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி குழந்தை, கணவன் மனைவி குழந்தை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? பார்த்தால் பசி தீருமடா படத்தின் பெயர். பக்கத்தில் வாங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? கண்ண முடிக்கா பார்ப்போம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். இந்த பிறவியில் ஒரு பிள்ளை தானே, அடுத்த ஒரு பிள்ளை உண்டுமான ஒரு சின்ன கேள்வி. அப்படியே பிறந்தாலும் அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும் என்பது இன்னொரு கேள்வி. கால் வந்துட்டு வா. அதுக்கு தான் அந்த பாட்டை பாடினேன். யாருக்கு தெரியுது இதெல்லாம் விவரம்? தாயாரை தந்தை நல்ல விடலை. அவசரக்காரப்பே அவசரக்காரப்பே அவசரக்காரப்பே. சாமிகிட்ட மனத்தை கொடுறா. உங்ககிட்ட அவர் பொன்பொருளாடா கேட்டார். ஆம்பளை பையன் பிறப்பான். தை மாதத்திலிருந்து ஜனன சக்தி கிடைக்கும். உடலில் வலிமை குறைவாக இருக்கிறது என்ற பயம் இவள் மனத்தில். எப்படியாவது பிள்ளை வேண்டுமே என்ற ஆசையோ உன் மனதில். அதுக்கு தகுதியுடைய சக்தியை கருப்பசாமி தரணும், நான் பிள்ளையை பெறணும் என்பது 2 பேருடைய உள்ளமும். அந்த சக்தியை முதல்ல உனக்கு கொடுக்குறேன். அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளையாக இருக்கிற மச்சத்தையும் கொடுக்குறேன். இந்தா வெற்றி உண்டு, கருப்பசாமின்னு பேர் வை. இந்த கனியை சாப்பிடணும், இதை கும்பிடணும். இந்தா மகனே. யார் சொன்ன? அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. நீ சந்தோஷமா நல்லா இருக்கலாம். அப்படியா? எந்த ஏடு? அகத்திய சைவநாடி ஏடா? அப்படியா? அகத்திய ஜீவநாடி ஏடு போல நிறைய ஏட்டு சுவடிகளில் ஒவ்வொருத்தரை சொல்லி இவனுக்கு 28வது வயசில் கண்டம்னு சொல்லி எழுதி விட்டாங்க. அந்த பையனை 27வது வயசில் என்கிட்ட தேடி வந்தாங்க. இவன் 60 வயசு வரை இருப்பான்னு நான் சொன்னேன். பையன் இப்போ 37 வயசில் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையை பெற்றிருக்கான். போடா இருந்தால அப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போ, தீபாவளி கழிஞ்சு என்னையும் வந்து நேராக பாருங்கள். போய்ட்டு வாங்க. மனக்கவலையை தூர விடுங்க மக்களே. குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தை வர வேணும்னு யாராவது கேட்டு வந்தீங்களா? குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க யாருமா? யாருக்கு பிள்ளை இல்லை? 1. அடுத்து இடம் தோட்டம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். என்னக்கா இடம் எங்கே இருக்கு? இவர் யார்? அத்தான். நல்ல அத்தான். கால் வந்துட்டுவாங்க அத்தான். அது என்ன அப்படி? எங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க? இருக்கா? கேப்பா வர்றான். இடம் எங்கப்பா வாங்கி போட்டிருக்க? எங்கே? மதுரையில் எந்த இடம்? மாரணி. நீ வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது தோண்டியாச்சா?
நான் சொல்கிறது நீ கேட்டுவாமா. வீடு கட்டுவதற்காக அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது இடது பக்கத்து மூலையில் உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும். உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும். அந்த சிலையை எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு என்னை நீ பார்க்க வர வேண்டும். இப்பொழுது அந்த இடத்துக்குள்ள அந்த சிலையினுடைய ரகசிய சக்திகள்லாம் இருப்பதன் காரணத்தினால் நீங்கள் அந்த இடம் உங்களுக்கு உரிமையாகிவிட்டது. நீங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே சில தீய அதிர்ச்சிகளும் தீய சக்தியினுடைய பிரதிபலிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைகள்லேருந்து உங்களை விடுதலையாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். பாப்பா அவனை நேராக கூட்டுவோம், உடனே நிறுத்துவோம். கர்மசாமிக்கு வரலாம். இந்தாப்பா 3 முறை என்னைய பார். அந்த தீய சக்தியிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். வீட்டை கட்டக்கூடிய பாக்கியத்தையும் உனக்கு அள்ளித்தாரேன். உன் பையனை கூட்டுவா, அந்த நோயிலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷமாக ஆக்கி தரேன். புண்ணியமாக இருக்க செல்லங்களே, இந்த கனியை கொண்டு வச்சு கும்பிடு, வெற்றி உண்டு. என் போட்டோவை வாங்கிட்டு போ. கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? என்னம்மா? பிள்ளையை பற்றி என்ன? பிள்ளைக்கு என்ன? கால் வந்துட்டு வாங்க. ஜெய் ஜடாமுனி செம்புல வச்ச தண்ணீரை காண எங்கே? ஜெய் சடாமுனி. முனியாண்டி சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பார்வை இருக்குது, புரியுதா? வீட்டில் பூஜை அறை வச்சுருக்கியா? செம்பில் தண்ணி வைக்கிறியா? வச்சு கும்பிடு. அந்த தண்ணீர் மெல்ல மெல்ல குறையும், உன் கஷ்டமும் தீரும். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. அடுத்த வார்த்தை அதுதானே. உட்கார். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவனுடைய பழக்க வழக்கத்தில் பெரிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து சில சமயத்தில் விசாரணைகள் ஏற்பட்டு அவன் பேரில் கெட்ட பேர்கள் வந்திருக்கிறது மகளே. அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம், இவனுடைய பழக்கமும் காரணம். தேவையில்லாத நட்பால் சீரழிகிறான் அவன். கால் வந்துட்டு வா. நல்ல கனிகளே கிடைக்க மாட்டேன். வாமா, தை மாதத்துக்குள் கூட அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், உன் கடனும் தீரும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுப்பா. இந்தா காசு பணத்தோட கண்ணியமாக இரு மகளே, வாழ்க்கை.